இந்த காலையில் உங்களை பார்ப்பது ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது. உங்களுக்கு வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நான் வாசிக்கின்றேன். ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 50ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவரை துணையாய் கொண்டிருக்கும் போது நான் வெட்கப்படுவது இல்லை. கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், ஆகையால் நான் வெட்கப்படேன். என்ன அற்புதம்! கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், ஆகையால் நான் வெட்கப்படேன். அன்பானவர்களே, அவர்கள் துணையாய் இருக்கும் பொழுதுதான் நாம் இந்த உலகத்தில் வெட்கப்படாமல் இருப்போம். யார் யாரையோ துணையாய் கொண்டிருக்கலாம். உங்கள் பணத்தை, உங்களுடைய செல்வாக்கை, உங்களுடைய இனஜன பந்துக்களை ஏதோ ஒரு பெரிய ஐஸ்வர்யமான துணையாக வைத்திருக்கலாம். இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில வெட்கத்தை கொண்டு வந்துவிடும். கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், ஆகினாலே நான் வெட்கப்படேன் என்று சொல்லுகின்றார். என்ன அற்புதமான வார்த்தை பார்த்தீர்களா? 2 நாளாகமம் 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் அங்கே யூதா அரசன் ஆசா ஜெபிக்கிறான். 10 லட்சம் எத்தியோப்பியர்கள் வந்து விட்டார்கள் எதிரியாக யுத்தம் பண்ண. அவன் கர்த்தாவே எங்களுக்கு துணை நில்லும், உம்மை சார்ந்து உம்மை நம்பி வந்தோம் என்று புலம்பி அழுகின்றார். எங்களுக்கு பலன் இல்லை என்று சொல்லுகின்றார். ஆண்டவர் அந்த ஆசா அரசு துணை நின்றார். அந்த 10 லட்சம் எத்தியோப்பியர்களும் ஒருங்கி விழுந்து போய்விட்டார்கள். எத்தனை பிரச்சனை உங்களுக்கு வரட்டும், எத்தனை போராட்டம் வரட்டும், எத்தனை எதிர்ப்பு வரட்டும், ஆண்டவர் துணை இருக்கும் பொழுது எல்லாம் ஒன்றில்லாமல் போய்விடும். ஆண்டவர் துணையாக இருக்கட்டும். அவரை துணையாக நீங்கள் கொண்டு விடுங்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து கானானுக்கு போய் கொண்டிருந்தார்கள். ஒரு செங்கடல் குறுக்கே, அந்த செங்கடல் வழியாக தேவன் அழைத்து கொண்டு போய் கொண்டிருக்கின்றார். அவர்கள் போய்கொண்டிருக்கும் பொழுது பின்னாலே பார்வோனுடைய படை துரத்தி போய் கொண்டிருக்கின்றது. ஆண்டவர் இப்பொழுது அவர்களுக்கு துணையாக இருக்கின்றார். அந்த பார்வோனுடைய படை மக்கள் சேனைகள் இப்படி சொல்லுகின்றார்கள். யாத்திரை 14ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். எகிப்தியர் இஸ்ரவேலை விட்டு ஓடிப்போவோம், கர்த்தர் துணை நின்று எகிப்தியருக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறார் என்று சொன்னார்கள். ஆம், நான் ஓடிடுவோம்ப்பா, இஸ்ரவேலுக்காக துணை நிற்கின்றார், யுத்தம் பண்ண துணை நிற்கின்றார். நம்முடைய நம்முடைய ரதங்களை கடத்துகின்றார், இராணுவ ரதங்களை கடத்துகின்றார், துணை நிற்கிறார். அவர்களுக்கு ஓடிப்போம் என்று சொல்கிறார்கள். எத்தனை பிரச்சனைகள், எத்தனை போராட்டங்கள், எத்தனை நெருக்கங்கள், எத்தனை கண்ணீர்கள், எத்தனை அவமானங்கள், எத்தனை அசிங்கங்கள் உங்களுக்கு வந்தாலும் ஆண்டவர் துணை நிற்பார் என்றால் நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீர்கள். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே எனக்கு துணையாயிரையா, எனக்கு துணையாயிரும் என்று நீங்கள் ஜெபம் பண்ணுவீர்களா? கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், ஆகையால் நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன். அவர் துணையாக நீங்கள் கூப்பிடுங்கள், துணை செய்ய கூப்பிடுங்கள். உங்கள் வெட்கமெல்லாம் மாறி போய்விடும். அற்புதம் உங்களுக்கு கட்டாயம் 100க்கு 100 சந்தேகமே இல்லாமல் செய்வார். நம்ம ஜெபம் பண்ணுவோமா? அன்பின் ஆண்டவரே, உங்க பிள்ளைகள் வாழ்வில் எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ போராட்டங்கள், வேதனைகள், துயரங்கள், கண்ணீர்கள், தயவு செய்து நீ துணையா இருந்து அவர்களை விடுதலை செய்யும். அந்த எத்தியோப்பியர் கையிலிருந்து ஆசாவுடைய யூதா ஜனங்களை விடுதலை செய்திரு. அந்த பார்வோன் சேனையின் கையில் இருந்து இஸ்ரவேல் மக்களுக்கு துணை நின்று விடுதலை செய்திரு. இந்த பிள்ளைகளுக்கு துணை நின்று விடுதலை செய்யும், ஒரு அற்புதம் செய்யும். கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், ஆகையால் நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன். அவர் துணை செய்யாமல் இருந்தால் வெட்கப்பட்டு போயிருப்பேன் என்று சொல்கிறாரே. துணை செய்யுமப்பா, வெட்கப்பட்டு போய்விட வேண்டாம். ஒரு உதவி செய்யும், வேலை கொடும், ஒரு திருமணத்தை செய்து வையும், ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடும், கட்டாயம் கொடும், கட்டாயம் கொடும். இயேசுவின் நாமத்தில் நம்புகிறோம் நல்ல பிதாவே.